ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். மிக அருமையான வேதவசனம். இங்கே யாருக்கு பயப்பட வேண்டும், யாருக்கு பயப்பட தேவையில்லை என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்குள்ளும் பயம், அநேக காரியங்களை எல்லாவற்றிற்கும் பயப்படுகிற அநேக மனிதர்கள் உண்டு. அப்படிப்பட்ட பயம் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் எல்லாவற்றிற்கும் பயப்படக்கூடாது. எதற்கு, எப்பொழுது, யாருக்கு பயப்பட வேண்டும் என்பதை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வேத வசனம் நன்கு நமக்கு தெளிவாக இங்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், இதை சிந்தித்து செயல்படுவீர்கள் என்றால், நீங்கள் மெய்யாகவே இந்த உலகத்தில் வருகிற எந்த பயத்திற்கும் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். ஆனால் இந்த வேத வசனம் சொல்லுகிற பயத்திற்கு நாம் பயப்படும்போது தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க நமக்கு உதவி செய்வாராக. இந்த வேத வசனத்தில் கூட முதல் வார்த்தையில் ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். முதல் யாருக்கு நாம் பயப்படக்கூடாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆத்துமாவை யார் இந்த உலகத்தில் கொல்ல முடியாது, ஆனால் சரீரத்தை யார் வேண்டுமென்றாலும் கொல்லலாம். அதற்காக நீங்கள் பயப்படக்கூடாது. சரீரத்தை கொள்ளுகிறவர்களுக்காக இந்த உலகத்தில் பயப்படாதபடிக்கு உங்களுக்குள் இருக்கிற உயிர் ஜீவன் அந்த ஆத்துமாவை கொல்ல வல்லவர் ஒருவர் உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து. அந்த ஆத்துமா என்றைக்கும் அழியாத ஒரு ஆத்துமா. அந்த ஆத்துமாவை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனாலும் கொல்ல முடியாது, ஆனால் இயேசு கிறிஸ்துவால் அதை செய்ய முடியும். அப்படி அந்த ஆத்துமாவை கொல்ல வல்லவருக்கு நீங்கள் பயப்பட வேண்டும். சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் சரீரத்தை கொள்வதற்கு வந்தாலும் அதை குறித்து நீங்கள் பயப்படாதபடிக்கு நம்முடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று இரண்டாவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எதற்கு பயப்படக்கூடாது, எதற்கு பயப்பட வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த உலகத்தில் உங்களுக்கு எத்தனை பயங்கள் இந்த உலகத்தில் வந்தாலும் அதை குறித்து நீங்கள் பயப்படாதபடிக்கு ஆத்துமாவை கொல்ல வல்லவருக்கு மாத்திரம் நாம் பயப்பட வேண்டும். இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொரு நாளிலும் நாம் பயந்து அநேக காரியங்களில் நாம் தோல்வி அடைந்து இந்த உலகத்தில் வாழ முடியாதபடிக்கு, நித்திய ஜீவனுக்குள்ளும் வாழ முடியாதபடிக்கு அநேகர் இன்றைக்கு ஆத்மாவிலும் சரீரத்திலும் மரித்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆத்துமா தான், ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற ஆத்துமா தான் நித்திய ஜீவனுக்குள்ளாக சென்று தேவனோடு கூட வாழ முடியும் என்பதை நாம் அறிந்திருந்தோமானால் உண்மையாகவே நீங்கள் இந்த சரீரத்தை கொள்ளுகிறவர்களுக்காக நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் சரீரத்தை கொள்வதற்கு பல பிரச்சனைகளை உங்களிடத்தில் சொல்லுவார்கள். ஆனால் அதை குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுடைய ஆத்துமா வெளியேற பெற்றது, ஆத்துமா அழியாத ஒன்று. அந்த ஆத்துமா, நம்முடைய ஆத்துமா, நமக்குள்ள இருக்கிற ஜீவன் நித்திய நரகத்திலே சென்று விடாதபடிக்கு அதை நாம் காத்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தில் கூட சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்பவர்கள் ராஜா நிறுத்தின சிலையை அவர்கள் தொழுது கொள்ளாத நேரத்தில் சரீரத்தை அவர்கள் அந்த அக்கினி சூளையிலே போட்டு விடுவேன் என்று ராஜா முதற்கொண்டு அநேக மனிதர்கள், அந்த தேசத்தில் இருக்க எல்லா மனிதர்களும் சொன்னபோது அவர்கள் சரீரத்தை கொல்ல அவர்கள் சூழ்ச்சி செய்த அந்த மனிதர்களுக்கு பயப்படாதபடிக்கு அவர்களுடைய ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே தள்ள வல்லவருக்கு அவர்கள் பயந்ததினால் அந்த சரீரத்தை அந்த அக்கினி சூளை பற்றி எரியாதபடிக்கு ஆத்துமாவையும் சரீரத்தையும் கொல்ல வல்லவருக்கு அவர்கள் பயந்தபோது தேவன் சரீரத்தையும் ஆத்துமாவையும் அவர்களுக்கு மீட்டு அவர்கள் ஜீவனோடு தான் இருந்தார்கள். அதுபோல இந்த உலக
உலகத்தில் நீங்கள் எதற்கும் பயப்படாதபடிக்கு உங்கள் ஆத்துமாவை நீங்கள் காத்து கொள்ளுங்கள். நாம் இந்த சரீரத்தை அழிக்கிறவர்களுக்கு பயந்தோம் என்றால் நம்முடைய ஆத்துமா மரித்துவிடும். அதனால் உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில் எந்த மனிதனாலும் ஆத்துமாவை அழிக்க முடியாது. ஆனால் தேவன் அதை அழித்து விடாதபடிக்கு நீங்கள் மிகவும் கவனமுள்ளவர்களாய் வாழ்வது இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களில் மிக அவசியமான ஒன்று. அதை வேதத்தில் சாத்ராக் மேஷக் ஆபத்நேகோ என்பவர்கள் தங்களுடைய ஆத்துமாக்களை காத்து கொள்வதற்காக அவர்கள் தைரியமாக தேவனுக்கு சாட்சியாக நின்றது போல நாமும் தைரியமாக சாட்சியாக நிற்போம். சரீரத்தையும் ஆத்மாவையும் பரலோகத்தில் நித்திய ராஜ்யத்தில் வாழ வைக்கக்கூடிய அந்த தேவனை நாம் விசுவாசித்து தொடர்ந்து பயப்படாதபடிக்கு தேவனுக்கு மாத்திரம் இந்த பூமியில் பயந்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் எதற்கு பயப்பட வேண்டும், எதற்கு பயப்படக்கூடாது என்பதை இந்த வேத வசனத்தில் நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த பூமியில் நாங்கள் எதற்கும் பயப்படாதபடிக்கு உமக்கு மாத்திரம் பயந்து வாழ நீர் எங்களுக்கு இந்த வார்த்தை இந்த புதிய நாளிலே கொடுத்ததற்காக நன்றி. பயமுள்ள ஆவியை கூடாதபடிக்கு நீர் தெளிந்த புத்தியும் அன்புமுள்ள ஆவியை நீர் கொடுத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் நடத்துங்க. நம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற உலகத்தின் பயத்தை நீக்கி உமக்கு பயப்படும் பயத்தை நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.